வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. பெட்ரோல் பங்கில் வாகனம் ஒன்றிற்கு போடப்பட்ட டீசலில் தண்ணீர் கலந்திருந்த காட்சிகள் தான் இவை. இன்னொரு வாளியை கூட வைங்களேன், ஃபுல்லா தண்ணி தான். டீசல் அந்த கலரே இல்ல. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முரம்பு பகுதியில் திருப்பதி ஃபியூல் சர்வீஸ் என்ற பெயரில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கை லீஸுக்கு எடுத்து நடத்தி வருபவர் ஸ்ரீனிவாசன். முரம்பு பகுதியில் செயல்படக்கூடிய பள்ளி வாகனங்கள் மற்றும் நூற்பாலைகளுக்கு பணியாளர்களை ஏற்றி செல்லக்கூடிய வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று இந்த பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்பி உள்ளனர். இதில் தனியார் பள்ளி வாகனம் டீசல் போட்டவுடன் வண்டி ஆஃப் ஆனதால் குழப்பமடைந்த ஓட்டுநர் மாரிமுத்து பல வகைகளிலும் முயற்சித்தும் வாகனம் ஸ்டார்ட் ஆகாததால் இறுதியாக டீசலை பரிசோதித்து பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது டீசல் டேங்க் முழுவதும் தண்ணீர் கலந்திருப்பது தெரிய வந்தது. டீசல் போட வந்தோம்னே பூரா தண்ணினே 42 லிட்டர் டீசல் போட்டுருக்கோம்னே. பள்ளிக்கடுத்து வண்டினே இது. கேட்டால் பழுக்கில் கேட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லைண்ணே. உறிஞ்சி பார்த்தா பூரா தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டர் 45 லிட்டர் உறிஞ்சிருக்கு. இப்போ பூரா தண்ணி பச்சை தண்ணினே, பூரா பச்சை தண்ணினே. அது கிட்டத்தட்ட வாகனத்திற்கு போடப்பட்ட 45 லிட்டர் டீசலில் 40 லிட்டர் அளவு தண்ணீரே இருந்ததால் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் மாரிமுத்து இதுகுறித்து பங்க் ஊழியர்களிடம் கேட்டபோது அவர்கள் சரிவர பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. உடனடியாக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மேலாளர் துர்காதேவி ஆகியோரை தொடர்பு கொண்ட போது அவர்களும் அழைப்பை ஏற்காத நிலையில் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்த வாகன ஓட்டிகள் தளவாய்புரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் பங்க் ஊழியர்களிடம் இதுகுறித்து கேட்டபோது அவர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறியதை அடுத்து பெட்ரோல் பங்கிற்குள் டீசல் போட எந்த வாகனத்தையும் அனுமதிக்காமல் பங்க் முன்பாக போலீசார் கயிறு கட்டி வைத்தனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதுகுறித்து பங்க் நடத்தி வரும் ஸ்ரீனிவாசன் கூறும்போது கடந்த 2 வருடங்களாக தான் பங்கை லீஸுக்கு எடுத்து நடத்தி வருவதாக கூறினார். பங்கை சுற்றி கால்வாய்கள் உள்ளதால் டேங்கில் ஓட்டை ஏற்பட்டு தண்ணீர் கலந்திருப்பதாக கூறிய அவர் இது தொடர்பாக இந்தியன் ஆயில் பெட்ரோல் நிறுவனத்திற்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு அவர்கள் கடந்த 3 நாட்களாக அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு பங்கை ஓட்டலாம் என கூறியதன் அடிப்படையிலேயே நேற்று 3 வாகனங்களுக்கு டீசல் போட்டதாக கூறினார். இருப்பினும் அதிக ஊற்று காரணமாக மீண்டும் டீசல் டேங்கில் தண்ணீர் கலந்துள்ளதாகவும் தற்போது தண்ணீரை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இதை பார்த்து கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம். அவங்களும் வந்து 2-3 நாளாக சரி பண்ணாங்க. சரி பண்ண முடியல. என்ன காரணம் 3 நாள் சரி பண்ணி நேற்று சரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு சரி பண்ணியாச்சு, இனிமேல் பம்பு ஓட்டலான்னு சொல்லி அவங்க அசூரன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. டேங்கை வந்து மாற்றணும், டேங்கை கம்பெனிக்கு பொண்ணிருக்கோம். அவங்க கூடியவர்களை வந்து அதை மாற்றிடுவாங்க. அதுக்குள்ளே சரக்கு இருக்குது, அதை போய் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்க்கும் பொருட்டு பங்க் தரப்பில் அவ்வப்போது பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு நம்பி வரும் வாடிக்கையாளர்களுக்கு தரமான டீசல் பெட்ரோல் வழங்க வேண்டும் என்பதே வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளாக உள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.